இன்னொரு ரகசியத்தும் இந்த மேடையில் நான் உடைக்க வேண்டும். நான் இவ்வளவு தூரம் தலைவர்கள் இருக்கும்போது நான் பேசாம போய் என்னுடைய மேடையில இருக்கையில் அமர்ந்தால் அது தவறாகிவிடும். இந்த முறை ஐயா ஏன் நிற்கிறாங்க? 84 வயது, சிட்டிங் எம்பி, ரொம்ப கௌரவமா இருக்கிறாங்க. இந்த முறை ஏன் நிற்கிறாங்க? இந்த கேள்விதான் முக்கியமான கேள்விங்க ஐயா. இந்த கேள்வி ஐயாட்ட கேட்டேன். மக்கள் மீது அன்பு இருக்கு. ஒரு தனி மனிதன் 126 கோடி ரூபாய் சொந்த காசை போட்டு தொகுதியை வளர்த்திருக்கார். அரசு பணம் வெறும் 17.5 கோடி மட்டும்தான். அதை விட 18 படி அதிகமா போட்டிருக்காங்க. ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஐயா இந்த மோடி என்கின்ற மனிதன் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மனிதன். திரும்பவெல்லாம் மோடி என்கின்ற மனிதன் இந்திய பேரரசிற்கு கிடைக்க போவது கிடையாது. என்னுடைய ஆசை என்னவென்றால், இந்த மனிதன் 3வது முறை 400 எம்பிக்களை தாண்டி வரும் பொழுது அதிலே பெரம்பலூர் மக்களுடைய அன்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக இடைப்பட்ட ஒரு பாலமாக இந்த பாராளுமன்ற தேர்தல் நிற்க போறேன். அதனால் முழு வளர்ச்சியை பெரம்பலூர் மக்கள் நீங்க பார்க்க போறீங்க. முழுவதுமாக இவருடைய உழைப்பு எல்லாம் இப்ப வெளியே வருங்க ஐயா. கஷ்டப்பட்டு ரயில்வே ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்ணியிருக்காரு, அதற்கான திட்டங்கள் இப்ப வரப்போகுது. பள்ளிகளுக்காக சண்டை போட்டிருக்காங்க, அதற்கான திட்டம் வரப்போகுது. எத்தனையோ இந்த புத்தகத்துல வந்திருக்கக்கூடிய திட்டங்களை அவர் காட்டியிருந்தாலும் கூட வர இருக்கக்கூடிய திட்டம் இன்னும் பிரமாதமான திட்டங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிச்சயமாக ஐயா பாரிவேந்தர் அவர்கள் மறுபடியும் உங்களுக்காக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். பெரம்பலூர் பாராளுமன்றத்தை தமிழகத்தினுடைய முதன்மை பாராளுமன்றமாக மாற்றுவதற்கு அவரோடு நீங்கள் துணை இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த அற்புதமான மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் பாருங்க, என்ன தலைவருடைய பெயரை நான் சொல்லாம போனால் ரொம்ப தப்பாயிருங்க. அவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் ஐயா ராஜன் அவர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முதன்மை செயலாளர் சத்யநாதன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, முதன்மை அமைப்பு செயலாளர் SS வெங்கடேசன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, தலைமை நிலைய செயலாளர் AKT வரதராஜன் அண்ணன் பெரிய பெரிய விஷயம்லாம் பேசிட்டு போயிருக்கிறார். அண்ணன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயத்தை பேசியிருக்கார். பேசுறது 2 நிமிஷமா இருந்தா கூட 356 இருந்து எல்லா பக்கம் சுத்தி இருக்கார். ஐயா மோடி ஐயாவை பொறுத்தவரை ஒரு ஜனநாயகத்திலே தவறு நடக்கும் பொழுது அது ஜனநாயகத்திலே சரிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோடி ஐயா. காங்கிரஸ் மட்டுமே இந்தியாவில் 91 முறை 356 பயன்படுத்தி 91 முறை ஆட்சியை கலைத்திருக்கின்றார். இந்திரா காந்தி அம்மையார் மட்டுமே 51 முறை 356 பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு மோடி ஐயாவை பாருங்க, ஜனநாயகத்தில் ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி, ஜனநாயகத்தில் இன்னொரு பக்கம் நம்முடைய ஐயா MK ஸ்டாலின் அவர்கள். இருவருமே ஜனநாயகத்திற்கு எதிரான வேலையைத்தான் முழு நேரமா செய்து கொண்டிருக்கின்றார். இருவரையும் ஜனநாயக ரீதியாக வீழ்த்துவதற்கு இன்னும் 40 நாட்கள்ல ஜனநாயகத்தில் யார் தவறு செய்கின்றார்களோ அதே வாக்குப்பெட்டி, அதே மக்கள் போடக்கூடிய ஓட்டுல நாமல் விரட்டி அடிக்க வேண்டும் ஐயா. ஐயா AKT வரதராஜன் அவர்கள் ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பதிலாக சொல்லி, இணை பொதுச் செயலராக மேடையின் மீது இருக்கக்கூடிய லீமரோஸ் மார்டின் சகோதரி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, துணைத் தலைவர் அண்ணன் நெல்லை ஜீவா அவர்களுக்கு, மகளிர் அணியினுடைய செயலாளர் அக்கா அமுதா ராஜேஸ்வரன் அவர்களுக்கு, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அன்புதுரை அவர்களுக்கு, துணைத் தலைவர் அண்ணன் ஆனந்த் முருகன் அவர்களுக்கு, மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா இந்திய ஜனநாயக கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கு, என்னோடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து என்னோடு இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடிய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் புரட்சி கவிதாசன் அவர்களுக்கு, திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எங்களுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் நஞ்சா நெஞ்சன் அவர்களுக்கு, திருச்சி நகர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ராஜசேகர் அவர்களுக்கு, பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு, எங்களுடைய மாநிலத்தினுடைய இணை பொருளாளராக ஒரு கல்வி வள்ளலாக இந்த பகுதியிலே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு, என்னோடு இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும், இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மணி 10 தாண்டி இருந்தாலும் கூட பொறுமையாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா 400 எம்பிக்களை தாண்ட போகின்றோம், மாற்று கருத்து இல்லை. அந்த 400லே 40 தமிழகம் புதுச்சேரியிலிருந்து வரப்போகிறது, அதிலும் மாற்று கருத்து இல்லை. அதிலே முதல் பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுக்காக பணி செய்திருக்கக்கூடிய அண்ணன் பாரிவேந்தர் அவர்களை 4 லட்சம் பத்தாதுங்க ஐயா, 4 லட்சம் பத்தாது. இந்த முறை நீங்க மனசுக்குள் நினைச்சிட்டு போங்க, குறைந்தபட்சம்
6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல, குறைந்தபட்சம் 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக அவரை வெற்றி பெற செய்து மறுபடியும் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.